வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதி டெய்லர் ஆன் பியூட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு நமக்கு பேசிக்காக என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவும் முக்கியமான பொருட்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்கேல். இது வந்து 2 அடி ஸ்கேல். நீங்கள் 1 அடி ஸ்கேல் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லரிங்கில் வந்து நிறைய லைன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கேல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எல் ஸ்கேல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 அடி ஸ்கேல். இது வந்து பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு வுட்லேயே வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணும்போது துணி வந்து கிராஸில் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த துணி வந்து கிராஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எல் ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து லைன் போடுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எல் ஸ்கேலும் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிசர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்புலையும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டீல் அதாவது ஒயிட் கலர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சிசர் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சிசர் வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சிசரில் வந்து உங்களுக்கு லைட் வெயிட்டாகவும் கிடைக்கும், அதே போல் பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து த்ரெட் கட் பண்ணுறதுக்கு வந்து கத்திரி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான த்ரெட் கட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக்லையும் இரும்புலையும் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர் சாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துணி வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து நம்ம நெக் டிசைன்ஸ்லாம் வந்து வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான டெய்லர் சாக் வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் உண்டு. ஸோ நான் வந்து ஒரு டைப் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாக்கும் உண்டு. நான் அது வாங்கும்போது உங்க கூட வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லர் சாக் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் வீல். ஸோ இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2-3 துணி வந்து சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணும்போது நம்ம மேலே பண்ணியிருக்கிறதான மார்க்கிங் வந்து கீழே இருக்கிற துணிக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரியான ட்ரேசிங் வீல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கிற இடத்த இதுக்கு அந்த துணிக்கு மேலே வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணும்போது அந்த மேலே போட்டிருக்கிறதான அளவு வந்து அப்படியே வந்து கீழேயும் நமக்கு வந்து மார்க் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரேசிங் வீல் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees தான். ஸோ உங்களுக்கு நிறைய டெய்லரிங் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மெஷரிங் டேப் வந்து தேவைப்படும். நம்ம வந்து துணியில் அளவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாடியிலிருந்து அளவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து மெஷரிங் டேப் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்லையும் இன்ச்சஸ்லையும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெஷரிங் டேப் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபின் அண்ட் பாபின் கேஸ். நமக்கு வந்து ஸ்டிச் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மிஷினில் மாட்டுறதுக்கு கண்டிப்பாக வந்து பாபின் கேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான மிஷின் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பாபின், அதுக்கப்புறம் பாபின் கேஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டுமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பின். இது எதுக்காக அப்படின்னா நம்ம 2-3 துணிகளை வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது அந்த ஒரு துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து 2-3 துணியை சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி பின் குத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த துணிகள் வந்து விலகாது. நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரியான பின் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குண்டூசி மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸில் இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதே மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர். நமக்கு வந்து நீடில் வந்து மாட்டுறதுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 சைஸஸில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நீடில் மாட்டுறதுக்காக வச்சுருக்கேன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து மாற்றுறதுக்காக வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒன்று கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒன்று வந்து மிஷின் வாங்கும்போது கிடச்சிது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டர். ஸோ இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தையல் வந்து பிரித்து விடுறதுக்காக வந்து யூஸ் ஆகும். நம்ம வந்து தச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது தப்பாக தச்சிட்டோம் அப்படின்னா அந்த தையலை வந்து பிரித்து விடுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupeesலேருந்து 10 rupeesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து டெய்லரிங் ஷாப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பேசிக்காக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீடில்ல வந்து நூல் மாற்றுறது, நம்ம வந்து ஊசியில வந்து நூல் கோக்குறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸா இருக்கும். அதாவது டக்குன்னு நம்ம வந்து நூலுக்கு வந்து கோத்தரலாம். ஸோ கண்டிப்பா இதுவும் வந்து வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நூல் கோக்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீடில்ஸ். ஊசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சைஸஸில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த மாதிரியான கை ஊசி வந்து தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பெரிய நீடில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஹோல் போடணும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும். அதே போல் மார்க்கிங் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதை வச்சு எப்படி மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி பெரிய நீலும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கான ஊசியும் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கணும். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து ரொம்பவும் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விங் த்ரெட். ஸோ த்ரெட் நூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சிங் அப்படின்னாலே நூல் வந்து ரொம்பவும் தேவைப்படும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலர்ஸில் வந்து எடுத்துருப்பேன். நீங்கள் வந்து பேசிக்காக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒயிட்டும் பிளாக்கும் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலரில் வந்து துணி வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸில் வந்து நீங்கள் வந்து நூல் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒயிட்டும் பிளாக்கும் நீங்கள் என்ன மாதிரியான துணி வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்சில். ஸோ அந்த பென்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்கோட டிசைன்ஸ் வந்து வரைகிறதுக்கு, அப்புறம் வந்து வளைவான இடங்கள்ல வந்து வரைகிறதுக்கு அதுக்கெல்லாமே இந்த மாதிரியான பென்சில்ஸ் வந்து தேவைப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து இந்த மாதிரியான பென்சில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து வளைவான இடங்களை வந்து வரைகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த வளைவான இடங்களை வந்து வரைகிறதுக்கு சில பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக டெய்லரிங் கற்றுக்கிறது நமக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெய்லரிங் மிஷினோட பார்ட்ஸ், அதோட டெஃபினிஷன் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.